ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் எறா தொக்கும் கொஞ்சம் எறா ஃப்ரையும் தான் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டில் எப்படி எறா தொக்கு பண்ணுவேங்கிறத தான் இங்கே காட்டியிருக்கேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எறா தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு வேறு எந்த ஸ்பைசஸும் நம்ம போட தேவையில்ல. கடுகு உளுத்தம்பருப்பு போதும். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரு 4 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு வதக்கி விடணும். இந்த தொக்குக்கு பூண்டு தான் ரொம்ப டேஸ்டி. அதனால் நான் ஒரு 15 பல்லு கிட்டத்தட்ட பூண்டு எடுத்திருக்கேன். அந்த பூண்டு நல்லா எண்ணெயில் நல்லா ஒரு வதக்குனதுக்கப்புறமா இந்த தொக்குக்கு சின்ன வெங்காயத்தில் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 15 பல் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி அதை இந்த பூண்டோடு சேர்த்து வதக்கி விட்டுருவோம். அது நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதங்க விடணும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதங்க விடுவோம். அப்பப்போ கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதங்க விடணும். மஞ்சளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மஞ்சளும் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த தொக்குக்கு ரொம்ப நல்லா வதங்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதங்க விட்டுறலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா லஞ்சுக்கு சாப்பாடு குக்கரில் வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி விசில் விட்டுறதுக்காக வச்சாச்சு. அப்பப்போ வெங்காயம் பூண்டை கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. நல்லா எண்ணெய் நல்லா நிறையா ஊற்றிருக்கிறதுனால நல்லா வதங்கி வரும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்க விட்டதுக்கப்புறமா தக்காளி ஒரு 2 பழுத்த தக்காளியாக பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்க விடணும். நல்லா தக்காளியை நல்லா வதங்குறதுக்காக சிம்மிலேயே வச்சு வதங்க விடணும். எறா தொக்குக்கு நல்லா பழுத்த தக்காளியாக போட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம இதில் புளி சேர்க்க மாட்டோம். அதனால் பழுத்த தக்காளியாக போட்டோம்னா அதில் இருக்க புளிப்பே இதுக்கு போதுமானது. தக்காளி அப்படியே வதங்கிட்டு இருக்கிறப்பயே எறா கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை மேக்னேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இறால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சிக்கன் 65 மசாலாலாம் சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா ஒரு கிளறி விட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நல்லா ஒட்டாமல் வரதுக்காக கார்ன்ஃப்ளவர் போட்டு அதையும் நல்லா கிளறி பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி நல்லா கிளறி நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்க விட்டு அதுலேருந்து லைட்டாக தண்ணி வர அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது தான், அதை நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மிளகாத்தூள் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால அப்பப்போ தீஞ்சிரும். அதை அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். சாப்பாடு இப்போ விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. குக்கரில் சாப்பாடு நல்லா 3 விசில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வதக்கின தக்காளி இதோட இறாலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா இறால் நல்லா மசாலாலாம் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இறால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஏன்னா இறாலில் தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி விடாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும்.
ஒரு கிளறி விட்டதுக்கப்புறமா இறாலுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். அந்த சூட்லேயே நல்லா சிம்மிலேயே நல்லா வதங்கினா போதும். இப்போ இறால்லேருந்து தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவருக்காக சேர்த்து அதையும் நல்லா இறாலோடு நல்லா வதக்கி விட்டுலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இறாலை இன்னும் நல்லா சாஃப்டாகும். இறாலை ரொம்ப நேரம் நம்ம என்ன சொல்கிறது, வேக விடக்கூடாது. வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இது ரொம்ப சின்ன இறாலுங்கிறதுனால நான் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் தான் கொதிக்க விட்டேன். நல்லா கொதி வந்ததுமே பாருங்கள் தண்ணி நல்லா விட்டுது. அதோட கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ கிளறி விட்டது போக கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் பார்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதி விட்டு இறக்கி வச்சோம்னா எறா தொக்கு ரெடி ஆகிடும். நல்லா ஒரு 10 நிமிஷங்கிட்ட நல்லா சிம்மிலேயே நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடணும். நல்லா கொதி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்பப்போ மூடி எடுத்து விட்டு கிளறி விட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இறால் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். 10 நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். நான் 10 நிமிஷத்தோடு நிப்பாட்டிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா பிரிஞ்சு வந்துச்சுன்னா தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எறா ஃப்ரைக்கு எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு. கையோடு மேக்னேட் பண்ணி வச்சுருந்த இறாலையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி எதாவது சமையல், இன்றைக்கி சண்டே. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.